எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு வீடுங்க. அதாவது ஒரு யூஸ்ட் ஹவுஸ். ஒரு 8 years ஓல்டு பில்டிங் தான் பார்க்க வந்துருக்குறோம். ஒரு ஆற்று மணலில் தான் கட்டியிருப்பாங்க 8 years போது. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஃப்ரண்டேஜ். அதாவது 2 போர்ஷனாக தடுத்துருப்பாங்க. ரெண்டுமே 2 BHK 2 போர்ஷனாக பண்ணியிருப்பாங்க. ரெண்டலுக்கு எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும், இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்கிட்டு 2 ப்ராப்பர்ட்டி நீங்கள் 2 போர்ஷனுமே நீங்கள் ரெண்டல் விடலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் 16, லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 55, ஒரு 880 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்டில் ஒரு போர்ஷன், பேக்கில் ஒரு போர்ஷன். பேக்கில் இருக்கிற போர்ஷனுக்கு வழி பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ஒரு 7 அடியில் ஒரு வழி விட்டுருக்காங்க. 2 வீலர் பார்க்கிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக 2 போர்ஷன் சேர்த்து போகிற வரது வழி இதுதாங்க. மாடிக்கு படிக்கட்டு நேரம் இருக்கும், அதுதாங்க. இப்போ ப்ராப்பர்ட்டியை நம்ம உள்ளேருந்து பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷீட் இறக்கியிருக்காங்க. ஸோ தற்சமயம் இதில் குடியிருக்காங்க. அதனால் நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு சிம்பிளாக ஷோ பண்ணுறேன். இது ஒரு ரெஸ்ட் ரூமுங்க. இது வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அதே போல் இது ஒரு பாத்ரூம். ஹால் பாருங்க, டைல்ஸ் ஒர்க் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது ஹாலு. இது ஸ்ட்ரைட்டாக தட்டலாம். இது ஒரு பெட்ரூமுங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. ஒரு காட் போட்டு ஒரு சைடில் ஒரு அல்மீரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு இடம் ஒரு ஜஸ்ட்டு வாக் பண்ணுறது கூட இருக்காது. ஒரு காம்பேக்டாக தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், பெட்டு போட்டிங்கன்னா ஒரு அல்மீரா போட்டு இந்த ஸ்பேஸ் தான் உங்களுக்கு இருக்கும். சைடில் ஒதுங்கி போகிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் சின்னதாக இருக்குது. ஒரு 1 feet இருக்குது. ஒரு 1 feet 1.5 feet இருக்குது. இது செகண்ட் பெட்ரூமுங்க. செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் இட் இஸ் அந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கண்டிஷனே தான் இருக்குது. ஒரு 880 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK போர்ஷன் மாதிரி 2 போர்ஷனாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டல் வர்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்கினீங்கன்னா ரெண்டல் விடலாம். ஒரு ரெண்டலில் ஒரு இன்கம் பார்க்கலாங்க. ஒரு 8 years ஹவுஸ் தாங்க, யூஸ்ட் ஹவுஸ் தாங்க. இந்த ஹவுஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஏதோ ஒரு வழி, இந்த சைட்லேயும் ஒரு வழி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே செகண்ட் போர்ஷனை பார்த்துடலாம். இந்த ஒரு 7 அடி சொன்னீங்களா ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொன்னேன், இதுதாங்க அது. இது உங்களுக்கு இந்த போர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வெளியில் கொடுத்துருக்காங்க. ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் தாங்க. ஒரு அண்டர் ஸ்டேர் கேஸில் கொடுத்துருக்காங்க. 2 போர்ஷன். இது செகண்ட் போர்ஷன் பாருங்கள். இது செகண்ட் போர்ஷனில் இப்போ வேக்கண்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷனில் தான் இப்போ ஆல்ரெடி ரெண்ட்டுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ இதோட அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு போர்ஷன். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. இது பாருங்கள் ஹாலு. ஹால்லேயே உங்களுக்கு வந்து கிச்சனை கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. டிவிக்கு உண்டான ஸ்லாப்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 years பில்டிங்கு, எந்த கிராக்கும் இல்லைங்க. எல்லாமே ஆற்று மணலில் கட்டுறதுனால அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு போர்ஷனில் பார்த்தா அதே சேம் கண்டிஷன் தாங்க. செகண்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. எல்லாமே ஒரு காம்பேக்டான பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு 800 சம்திங் ஸ்கொயர் ஃபீட் போது 880 ஸ்கொயர் ஃபீட் போது அது 2 போர்ஷனாக போச்சுனால ஒரு காம்பேக்ட் பெட்ரூம் தான் கிடைக்குது. இது செகண்ட் பெட்ரூம். எந்த பெட்ரூமே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க அண்டர் ஸ்டேர் கேஸில் உங்களுக்கு காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துட்டாங்க. கிச்சனுக்கு தேவையான ஸ்லாப்ஸு ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. மேலே ராஃப்டர் கொடுத்துருக்காங்க ஒரு எல் ஷேப்பில். அதே போல் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப்ஸும் ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. ராஃப்டரு ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க ஒரு சைடில். இதில் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ராஃப்டர். ப்ளஸ் ஒரு லெங்க்தியான ஸ்லாப்ஸும் கொடுத்துருக்காங்க.
ஸோ ப்ராப்பர்ட்டியோட மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரினா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது சேல் பண்ணால் அதையும் எங்களை அப்ரோச்